Hi guys, today நம்ம பார்க்க போறது ரெட் ஒன் படத்துடைய ரிவ்யூ தான். ரெட் ஒன் வந்து கிறிஸ் ஈவன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் பார்த்தேன். இதில் கேஸ்டிங்லாம் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. கிறிஸ் ஈவன், ராக் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தெரியும். மற்றவங்களாம் நீங்களே பார்த்துக்குங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் எந்த படம்னு தான் தெரில. இவங்க எந்த ஃபேமஸான ஹாலிவுட் படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படம் வந்து நவம்பர் மாதமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸ்பெஷலாக இது கிறிஸ்துமஸ்க்காகவே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 1 month பிஃபோராக. இது வந்து சாண்டா கிளாஸ் பற்றின படம் தான். ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களாம் போயிட்டு டெஃபினட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு நல்ல கருத்து சொல்கிற படம். அதுவும் முக்கியமாக ஃபேமிலியோடு போயிட்டு பாருங்கள். ரெட் ஒன் படம் வந்து ஜேக் கஸ்தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து கிறிஸ் ஈவன், ராக்கு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. சரி இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்களே எப்படி இருக்குது பார்க்கலான்னு தான் நானும் பார்த்தேன். ராக்குக்கு வந்து சின்ன பசங்களை பிடிக்கும், ஆனால் பெரியவங்களை பிடிக்காது. அவர் வந்து ஒரு காடு மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிறிஸ் ஈவன் வந்து நார்மலாக நம்ம உலகத்தில் இருக்கிற நார்மல் மனிதன் தான். இவரும் பாசம்லாம் இருக்காது. எல்லாரையுமே ஹர்ட் பண்ணிட்டு எல்லாரையும் அழ வச்சுக்கிட்டு யாரும் நிம்மதியாக இருந்தால் இவருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி கேரக்டர் தான் இவர் வந்து பெரிய ஹேக்கராக நடிச்சிருக்காரு. இதில் யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதோ அவங்க எல்லாருமே இவரால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. கடைசியாக இவங்க ரெண்டு பேருக்கும் மனசு மாறுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. நம்ம படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். படத்தில் பாசிட்டிவ் வந்து கிறிஸ் ஈவனுடைய ரோல் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு. அவர் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கார், சும்மா ஊதாரித்தனம் பண்ணிக்கின்னு ஹேக்கிங் பண்ணிக்கின்னு அதில் காசு சம்பாதிச்சு செலவு பண்ணிக்கின்னு, கிறிஸ் ஈவனுக்கு ஒரு பையன் இருப்பான், அவனையும் கண்டுக்காமல் இருப்பான். இப்படி இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்டார்டிங் வந்து போக போக கதையில் வந்து ரோல் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க கிறிஸ் ஈவனுக்கு. ராக்குடைய ரோலுமே நல்லாயிருக்கும். ஆக்ஷன் சீன்லாம் அதிகமாக இருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து ராக்குக்கு ஆக்ஷன் இருக்கும், ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கிறிஸ் ஈவனுக்கு ஆக்ஷன் இருக்கும். அது எல்லாமே சின்ன சின்ன ஃபைட்டு தான் இருக்கும். ஆனால் படம் வந்து கதை போர் அடிக்காமல் கொண்டு போனாங்க நல்லா. கிறிஸ் ஈவன் வந்து தமிழ் டப்பில் படம் ரிலீஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த வாய்ஸை மாற்றாதே பண்ணுங்கள். ஏன்னா ஒரே வாய்ஸ் கேட்டு பழகிடுச்சா ஒரு ஹீரோவுக்கு, அதனால் நமக்கும் அதே வாய்ஸ் கேட்க தான் நல்லா இருக்குது. இந்த படத்தில் கிறிஸ் ஈவனுக்கு வந்து அதே வாய்ஸ் நல்லா இருக்குது. இப்போ எப்படி கேப்டன் அமெரிக்கா, அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்தோமோ அதே வாய்ஸ். தி கிரே மேன்லையுமே அதே வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதேமாரியே ஒரே வாய்ஸாக டப்பிங் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டை மட்டும் மாற்றாமல் கொஞ்சம் பண்ணிங்கன்னா தமிழ் டப்புலையும் கொஞ்சம் நல்லா ஓடும். சென்டிமெண்ட்டுமே நல்லாயிருக்கும். இதில் வந்து சும்மா கொஞ்சம் சீனில் தான் சென்டிமெண்ட்டு காட்டுற மாதிரி இருக்கும். அதுவுமே நமக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் அண்ட் விஷுவல் எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த வேற ஒரு உலகத்தை காட்டுவாங்கன்னு சொன்னல, சாண்டா கிளாஸு, அவங்களாம் கடவுள் மாதிரி காட்டுவாங்க. 300 வருஷம் 400 வருஷம் ஆகிற மாதிரி. அந்த இடத்துல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே நடக்கிற மாதிரி பேசுகிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே நல்லாயிருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் ஹைடெக்காக எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விஷுவல் எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெகட்டிவில் என்னென்னு பார்க்கலாம். நெகட்டிவ் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இது வந்து ஸ்டோரி மட்டும் அங்கங்கே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு சில இடத்துல மட்டும் ஸ்டோரி நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் பெருசாலாம் கண்டுபிடிக்க முடியாது, லைட்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேறு நெகட்டிவ்லாம் எதுவுமே இல்லை இதில். இந்த கிறிஸ்துமஸ்க்கு வந்து நீங்கள் ஜாலியாக போயிட்டு கொண்டாட வேண்டிய நல்ல படம் இது. மார்வலில் பெருசாக எந்த படமும் வரல, அதை நினச்சா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நோ வே ஹோம் வந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வாட்டி டிசம்பருக்கு பெருசாக எந்த படமும் இல்லை, அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட் இயரில் கேப்டன் அமெரிக்கா வந்தது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெட் ஒன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி தமிழ் டப்பில் யாரும் போய் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அங்கங்கே சென்டிமெண்ட்டும் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு சில சீன்லாம் ஃபைட்டு நல்லாவே இருக்குது. ஒரு ஐஸ் மேன்லாம் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும் ஒரு சீனில். அது எல்லாமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நல்ல படம். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்.